தூத்துக்குடி மாவட்டத்தில் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலையின் கழிவு நீரால் உப்பள தொழில் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய தொழில்களில் உப்பு எடுக்கும் தொழிலும் ஒன்று. இந்நிலையில் தருவைக்குளம் அருகே கோமஸ்புரம் என்ற பகுதியில் உள்ள உப்பளங்களுக்கு எடுக்கப்படும் நீரில் கழிவு நீர் கலப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் உள்ள மீன் பதப்படுத்தும் ஆலையின் கழிவுநீர் உப்பளத்திற்காக நீர் எடுக்கும் உப்பாறு ஓடையில் கலப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு உப்பு தொழிலே பாதிக்கப்படும் நிலை உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவிலே இரண்டாவது உப்பு உற்பத்தியில் இரண்டாவது இடக்கூடிய தூத்துக்குடியுடைய உப்பு என்பது தரம் குறைந்து அது ஏற்றுமதிக்கான மதிப்பு குறைக்கப்பட்டு அதன் ரீதியாக உப்பு ஏற்றுமதி பாதிக்கப்படுவதுடன் உப்பள தொழிலாளர்களும் இதன் ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்திற்குள்ளாகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. ரசாயனம் கலந்த கழிவு நீரால் உப்பள தொழில் மட்டுமல்லாமல் கடலில் உள்ள உயிரினங்கள் பாதிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழல் சீர்கெடும் அபாயமும் உள்ளதாக இப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கழிவுநீர் கலப்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் போராட்டத்தில் இறங்கப் போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். ஒட்டுமொத்த உயிர் சூழலுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த மீன் பதப்படுத்தக்கூடிய நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் தடுத்து நிறுத்தப்படாத பட்சத்தில் உள்ளூர் மக்கள் இதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்ட களத்தை தொடர்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சிவப்பு நிறமாக மாறியுள்ள உப்பாறு ஓடை நீரால் அதை பயன்படுத்துபவர்களுக்கு தோல் நோய்களும் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த பிரச்சனை குறித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியிடம் கேட்டபோது இது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும், சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இது குறித்து நோட்டீஸ் அளிக்கப்பட்டு அது குறித்து விளக்கம் கேட்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் தூத்துக்குடியிலிருந்து பிரபாகரன். தூத்துக்குடி மாவட்டம் கோமஸ்புரம் பகுதியில் உள்ள உப்பாற்று ஓடையில் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலை கழிவுகளால் தண்ணீர் சிவப்பு நிறமாக மாறியிருப்பதால் அருகிலுள்ள உப்பளங்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் தருகிறார். அவரோடு பேசலாம். நாகராஜன், எத்தனை ஆண்டுகளாக, எவ்வளவு காலங்களாக இந்த மாதிரியான செயல் நடைபெற்று வருகிறது? கார்த்திகே, நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி கோமஸ்புரத்தில் இருக்கக்கூடிய இந்த உப்பாற்று ஓடை அருகில் தான் இருக்கிறோம். இதில் கடந்த சில நாட்களாகத்தான் இந்த சம்பவம், அதாவது கடந்த சில மாதங்களாக இந்த பிரச்சனை இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய உப்பள தொழிலாளர்கள் இந்த சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய இந்த உப்பாற்று ஓடையின் தண்ணீரால் கால்களில் அரிப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் பார்க்கலாம், இந்த உப்பாற்று ஓடைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த உப்பாற்று ஓடை தான் தற்பொழுது நிறம் மாறி சிவப்பு கலராக செல்கிறது. இதிலிருந்து தண்ணீர் எடுத்து நாம் இதற்காக, அதாவது சோதனைக்காக வைத்திருக்கிறோம். இந்த தண்ணீர் என்பது எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பது தெரியும். இந்த சிவப்பு கலருக்கு மாறியிருப்பதற்கு என்ன காரணம் என்பதுதான் குறித்து பேச போகிறோம். ஏனென்றால் இந்த இருக்கக்கூடிய இந்த உப்பாற்று ஓடைக்கு அருகில் அடுத்தால இருக்கக்கூடிய பகுதி உப்பளங்கள், அனைத்தும் உப்பளங்கள், சுமார் 2000 ஏக்கர் வரைக்கும் உப்பள தொழில் இங்கு நடைபெறுகிறது. நேரடியாக, அதாவது கடலிலிருந்து நேரடியாக ஒரு 700 ஏக்கர் வரைக்கும் நீர் எடுத்து உப்பளங்கள் செயல்படுகிறது, உப்பு தயாரிக்கும் தொழில் நடைபெறுகிறது. அதே போல நிலத்தின் நீரை பயன்படுத்தி நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு அடுத்தாலும் நிலத்தின் நீரை பயன்படுத்தி தான் இந்த உப்பள தொழில் என்பது நடைபெற்று வருகிறது. அது சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்த தண்ணீர் மாறி இருப்பது என்பது இந்த பகுதி மக்களிடையே மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த அளவிற்கு மாறி இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த மாதிரியான கெமிக்கல்கள், அதாவது அந்த நச்சுப்பொருட்கள் கலந்திருப்பதால் இந்த தண்ணீர் மாறி இருக்கலாம். அது மட்டும் இல்லாது இந்த உப்பாற்று ஓடை என்பது கடலிலிருந்து தண்ணீர் திரும்பி வருவதும், பேக் வாட்டர் என்று சொல்லக்கூடிய கடலிலிருந்து நீர் பின்னால் வருவதும் திரும்பி மீண்டும் காலையில் திரும்ப கடலுக்குள் செல்வதுமாக இருக்கிறது. எனவே கடலில் கலக்கக்கூடிய இந்த நீரின் தன்மை காரணமாக, இந்த சிவப்பு நீரின் தன்மை காரணமாக அந்த கடலுக்குள் இருக்கக்கூடிய வாழ்வாதார, அதாவது மீன்கள் போன்ற சிறு உயிரினங்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாது இந்த சிவப்பு நீர் மாறி இருப்பதால் அருகில் இருக்கக்கூடிய உப்பளங்களிலும் அந்த சிவப்பு நீரானது படிந்து அந்த கெமிக்கல், அந்த என்னென்ன கனிமங்கள் இருக்கின்றன என்பது தெரியவில்லை. இது குறித்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். கார்த்திகேயன், அந்த அளவிற்கு இந்த சிவப்பு நீரானது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லணும். இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த ஹென்றி நம்மோட அவரை கேட்கலாம். சார், சொல்லுங்க, இந்த இப்படி மாறி இருக்கிற தண்ணீரானது தொடர்ந்து இயற்கைக்கு எதிரான ஒரு சவாலாக பார்க்கப்படுகிறது என்று சொல்கிறீங்க. இப்போ ஏற்கனவே விவசாயத்துக்கு எதிரான பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில் தற்பொழுது உப்பளங்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? தூத்துக்குடிக்கு மொத்தத்திலேயே மிகப்பெரிய தொழில், உற்பத்தி சார்ந்த தொழிலுங்கிறது உப்பளம். ரெண்டாவது மிகப்பெரிய தொழிலுங்கிறது கடல்லேருந்து அவங்க போட்டில் மீன் எடுத்துகிட்டு இருக்கிறது. இந்த ரெண்டு தொழிலையுமே இந்த நச்சு தன்மை வாய்ந்த இந்த கலர் மாறின தண்ணி கெடுத்துடுற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம
இதை யார் கொண்டு விடுறாங்கங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டியதை ஒரு சூழ்நிலையில் நம்மளோட நிர்வாகம் வந்து அது தலையிட்டு மிக சீரிய நிலையில் அதை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து பகுப்பாய்வு செய்து இது இந்த மாதிரி பாதிப்பு எந்த அளவில் அது பாதிக்குங்கிறத பொதுமக்களுக்கு விளக்கணுங்கிறத நான் வந்து விரும்புகிறேன். சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி மக்களும் பல்வேறு புகார் கொடுத்துருக்காங்க கார்த்திகேயன். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்கள், இந்த மாதிரியான பாதிப்பை எப்படி பார்க்குறீங்க? இது என்ன மாதிரியான கெமிக்கல் சேர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பகுதி மக்களுக்கு இதனால் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? அதாவது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டங்கிறது முழுமையாக தூத்துக்குடி நகரங்கிறது இன்னைக்கு காளான் புற்றுகள் போல் பெருகி வரக்கூடிய அபாயகரமான ரசாயன தொழிற்சாலைகள், அனல் நிலையங்கள், மீன் பதப்படுத்தக்கூடிய நிறுவனங்கள், இப்படி பல்வேறு ரீதியில் சுற்றுச்சூழல் மாசுக்கு உள்ளாகக்கூடிய சூழலில் இன்னைக்கு இந்த உப்பாத்து ஓடையில் முழுமையாக கலர் மாறினது மட்டுமல்ல முழுமையாக நச்சாயிருக்கு. இது அரிய வகை மேங்க்ரோவ் காடுகள் இருக்கக்கூடிய பகுதி, கழிமுக பகுதி, குறிப்பாக மன்னார் வளைகுடா கடல் பகுதி என்பது அரிய வகை கடல் பரப்பு. கடலோர ஒழுங்காற்று அறிவிப்பான சிஆர்செட் 2011 அடிப்படையில் அது எந்த விதமான கழிவுகளும் இந்த ஓடையில் கலக்கப்படக்கூடாது, கடலுக்குள் செல்லக்கூடிய நீர்வழி பாதைகளில் எந்த விதமான கழிவுகளும் கலக்கப்படக்கூடாதுங்கிற சூழலில் மிக அபாயகரமான மிகவும் கொடூரமாக இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ள இது என்ன காரணம்ங்கிறது முழுமையாக யார் கண்டறியணும்னா மாசு கட்டுப்பாட்டுத்துறை தான் கண்டறியணும். மாவட்ட நிர்வாகம் முழுமையாக நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டுத்துறை மாசை தடுக்கக்கூடிய துறையாக எங்களுக்கு தெரியவில்லை. முழுமையாக இதை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு துறையாகவே இருக்கிறது. எந்த விதமான கழிவுகளும் குறிப்பாக வந்து அருகில் இருக்கக்கூடிய உப்பளங்கள் முழுமையாக பாழ்படும், நிலத்தடி நீர் நஞ்சாகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படும். உப்பளங்கள் மிகப்பெரிய தாக்கத்திற்கு முழுமையாக சொல்லப்போனால் இது ஒரு வெண்மை நிறம், ஒரு கிறிஸ்டல் சால்ட்னு சொல்லுவாங்க, சிறுமணி உப்பு. இது ஒரு ஏற்றுமதிக்கான தெற்காசியா முழுவதும் செல்லக்கூடிய உப்பு. ஒட்டுமொத்தமாக இது போன்ற அழிவுபூர்வமான செயல்பாடுகளால் இந்த உப்பளங்களும் முற்றிலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதாவது உப்பளத்தொழிலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நீர் மாற்றம் குறித்து, வண்ண மாற்றம் குறித்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் மாவட்ட நிர்வாகம் இருக்கிறது என்கிறார்கள். இந்த அச்சுறுத்தலுக்கு, அதாவது நீர் மாறி இருந்து அருகில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரும் மாறி அருகில் செயல்படக்கூடிய உப்பளங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதால் உடனடியாக இந்த விஷயத்தில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது என்ன ஏது என்று உடனடியாக கண்டறிய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளும் கேள்விகளும் தொடர்ந்து வலுத்து வருகிறது. கார்த்திகேயன், பொதுமக்களின் இந்த புகார் குறித்து மாவட்ட நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பலாம். நாகராஜன், கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.